வணக்கம். தமிழகத்தில் இருக்கிற துறைகளில் மிகப்பெரிய துறை வருவாய்த்துறை. வருவாய்த்துறை தான் நிறைய கட்டுப்பாடுகளை வச்சுருக்கு தன்னகத்தில். அதாவது பலருக்கு சர்டிஃபிகேட் வழங்குறது, நிலம் சார்ந்த விஷயங்களில் உரிமை சார்ந்த பட்டா, சிட்டா இதெல்லாம் வழங்குறது, அப்புறமா ஜாதி சான்றிதழ்கள் வழங்குவது, அப்புறமா உரிமங்கள் வழங்குவது, இந்த மாதிரியான நிலம் சார்ந்த உரிமங்களை வழங்குறது. நிலத்தில் நடக்கிற இந்த குவாரிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான குவாரிகள் அதாவது தமிழ்நாட்டினுடைய வளங்களை எடுத்துக்கிறதுக்கான உரிமங்கள் வழங்குறது. அப்புறமா மண், அதாவது செம்மண் எடுக்கிறதுக்கு, பானை தொழில் செய்வதற்கு தேவையான மண் எடுக்கிறதுக்கு, செங்கல் சூளைகளுக்கு தேவையான மண் எடுக்கிறதுக்கு, இப்படி பல அனுமதிகள் வருவாய்த்துறை வழியாக தான் தரப்படுது. வருவாய்த்துறையிலிருந்து தான் நிர்வாகமே, அதாவது அதிகபட்ச நிர்வாகமே நடக்கும். இப்போ இங்கே ஒரு தேர்தல் நடக்குதுன்னா வருவாய்த்துறை வழியாக தான் அந்த தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் ஓடு சேர்ந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளும் சேர்ந்து 2 பேரும் தான். இப்போ ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்குதுன்னா யூனியன் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸ் தான் அதை நடத்தும். அது தனிப்பட்ட அமைப்பு. ஆனால் இந்த வருவாய்த்துறையும் அது இணைந்து தான் செயல்படுவாங்க. அறிவிப்புகள் எல்லாம் அவங்க தான் வெளியிடுவாங்க. ஸோ அதனால் இந்த வருவாய்த்துறை ரொம்ப ரொம்ப முக்கியமான துறை. அதிக லஞ்சம் ரொம்ப காலத்துக்கு முன்னால், இப்போ இவங்க டாஸ்மாக், பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் இன்னும் பிற துறைகள் வழியாக லஞ்சம் வாங்குவதற்கு முன்னால் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள், அப்புறமா நகராட்சிகளுக்குள்ளே இருக்கிற துறைகள், இதில் எல்லாம் பணம், குடிநீர்த்துறை, கழிவுநீர் வாரியத்தில், இதில் எல்லாம் லஞ்சம் வாங்குவதற்கு முன்னால் ஆதியாக வருவாய்த்துறை தான் அதிக லஞ்சம் புழங்கக்கூடிய ஒரு இடம். இந்த அனுமதிகள் எல்லாம், அந்த கல்குவாரிகளுக்கு அனுமதியெல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கணுன்னா, நீங்கள் ஒரு பெட்ரோல் விற்பனை நிலையம் தொடங்குறீங்க, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு, இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறதுக்காக சேல் டேக்ஸ் நிறுவனங்களில் பெறக்கூடிய அனுமதி இல்லாமல் பல அனுமதிகள் வருவாய்த்துறை வழியாக தான் நீங்கள் பெறணும். அந்த நிலம் சார்ந்து வரும் அதெல்லாமே. அப்போ ஒரு பெரிய தொழில் கூடம் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா, அந்த தொழில் நிறுவனம் நடத்துகிறீங்கன்னா அதுக்குள்ளது வாங்கணும். அப்புறமா படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வேணும். அப்புறமா உங்களுடைய வருவாய் சான்றிதழ் இப்போலாம் அது கொஞ்சம் கணினிமயமாக்கியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத உங்களுக்கு கணினி வழியாக நீங்கள் அதை வாங்கிக்க முடியுது. முன்னால் ஒரு தடவையும் விவோ கிட்ட போய், விவோகிட்டேருந்து ஆர்ஐகிட்ட போய், அப்புறமா தஹசில்தார் ஆஃபீஸுக்கு போவாங்க. அதேமாதிரி ஜாதி சான்றிதழ் இதே மாதிரி தான் போகணும். இப்போ எஸ்சின்னா டெப்டி தாசில்தார் கொடுப்பாரு, அதே எஸ்டின்னா தாசில்தார் கொடுப்பாரு. இன்னும் அதுக்கு மேலே சில எஸ்டிஸ்க்கு ரேரஸ்ட்னா அவங்களுக்கு இன்னும் வேறு தருவாங்க. நிறைய பேர் எஸ்டியில் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க இன்னும் வருவாய்த்துறை வட்டத்துக்குள்ளேயே இவங்க கொண்டுட்டு வராமையே இந்த அதிகாரிகள் அவங்கள அலக்களிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ காட்டுநாயக்கர் சமூகம், இடமேந்திட்டே இருக்கிற நாடோடிகளாக இருக்கிற பலரும் எஸ்டியில் வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே வச்சுருக்கிற பேர் அங்கே டிஸ்பிளேயில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய வாழ்வு முறை எஸ்டி மாதிரி தான் இருக்கும். அதையெல்லாம் இன்னும் ஒழுங்குபடுத்தாமல் தான் அந்த வருவாய்த்துறைகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு அந்த எஸ்டி ஜாதி சான்றிதழ் கிடைக்காம படிப்புகளை தொடர முடியாமல் இருக்கிறாங்க. ஒரு ஜாதி சான்றிதழ் ஒரு குழந்தையோட படிப்புக்கு தடையாக இருக்கவே கூடாது. அவங்களுக்கு அந்த ஜாதி சான்றிதழ் கிடைக்கலைனாலும் அவங்க படிக்கணும். அவங்க தொடர்ந்து தனக்கான ஜாதி சான்றிதழுக்கான போராட்டங்களை, தரவுகளை சேகரித்து அதை கொண்டுட்டு போய் கொடுத்து ஜாதி சான்றிதழை அவங்க 2 ஆண்டுகள் இப்போ 10ஆவதில் வாங்கியிருக்கணும்னா, இல்லை ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போதே வாங்கியிருக்கணும்னா, அவங்களுக்கு கிடைக்கலைன்னா அதை உறுதி செய்கிறதுக்கோ அல்லது அந்த குழந்தை ஒரு தட்டுறதுக்கு ஒரு கதவை உருவாக்கணும். அது வருவாய்த்துறையில் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஸோ அதனால் அதை சரி செய்யணும். அப்புறமா வருவாய்த்துறை அலுவலகங்களில் முதல்ல விஓ அலுவலகம், விஓக்கள் அந்த எந்த கிராம அலுவலராக இருக்காரோ அந்த கிராம அலுவலகத்தில் அவர் வாழணும், இருக்கணும். ஒரு குடும்பத்தோடு அங்கே இருக்கணும். அதை உறுதி செய்யணும். ஒரு கிராம விஓ இருக்கார் அப்படின்னா காலையில் மட்டும் அவர் இருந்துட்டு 2 தலையாரியை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் போயிடுவார்.
அது வந்து மற்ற நேரங்களில் அந்த விவோ அங்கே இருக்க மாட்டார். அப்புறமா இந்த லஞ்சம் மாதிரி இப்போ வந்து ஒரு பட்டா சிற்றலில் பிரச்சனைகள் இருக்கும், பிரிப்பில் ஏற்கனவே வந்து தாத்தா பேர்லேயே சொத்து இருந்துகிட்டு இருக்கும், அதை வாரிசாக மாற்றணும், இப்படி பல விஷயங்கள் அந்த அலுவலகத்தில் நடக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இவங்க வந்து முறையாக அந்த வரமாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு என்னென்னா இந்த கேம்ப் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த கேம்ப் எல்லாம் வந்து எதுவுமே இல்லாமலே அதை போட்டுட்டு அவங்க வீட்டிலையே உக்காந்துக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம், 2 விஓக்கள் இந்த மாதிரி வந்து விவோ பணிகளில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலைக்கே போகிறது கிடையாது. அங்கே இருக்க தலையாரியை வச்சே வேலை செஞ்சுட்டு 2 பேர் வெளியில் ஒரு குடும்பம் நடத்தியிருக்காங்க. அது 2 பேருக்கும் திருமணமாகி 2 குடும்பங்கள் இருக்குது. காலையில் கிளம்பி அலுவலகத்துக்கு வரேன்னு வந்துட வேண்டியது 2 பேரும் அந்த வருவாய் 2 பேர் வேலை செய்யக்கூடிய இல்லாமல் இன்னொரு இடத்துல ஒரு வீடு எடுத்து அங்கே அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆக 2 திருமணங்கள், அந்த பெண்ணுக்கு 2 திருமணம், அவனுக்கும் 2 திருமணம், அந்த பெண் 2 தாலியோட வலம் வந்திருக்காங்க அந்த விவோ. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிது, நிறைய பணமும் கிடைக்கிது. அதனால் அந்த விவோங்கிறவங்க தாசில்தார் தேவையில்லாமல் அழைப்பை ஏற்படுத்தக்கூடாது, கூட்டங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அது மாதிரி ஏதேனும் கூட்டங்கள்லாம் அது ஆன்லைன் கூட்டங்களில் தான் நடத்தணும். அதே மாதிரி அந்த விவோ வந்து ஏதேனும் ஒரு பணி நிமித்தமாக அவருடைய பகுதிகளுக்குள்ளே போகிறாருன்னா ஜியோ டேக்கிங் அடிப்படையில் அவர் வந்து அந்த லொக்கேஷனை மார்க் பண்ணி இந்த இடத்துல இந்த விவோ இருக்காருங்கிறத அந்த பகுதி மக்களுக்கு இதை தெரியப்படுத்துகிற வகையிலான ஒரு ஆப்பை ரெடி பண்ணி இப்போ நான் என்னோடய ஊர் பேரை போட்டால் என்னோடய விவோ இந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத காட்டணும். அதாவது வேலை நேரத்தில் தான். அப்புறமா இந்த மாதிரி கொலை கேஸுகளில் சரண்டர் ஆகிறதுக்கு, அப்புறமா வேறு விஷயங்கள் ஏதேனும் தவறுகள் நடக்கும்போது, இந்த இரு தரப்புகளுக்கு சண்டை நடக்கும்போது இதுக்கெல்லாம் அந்த விவோவை வந்து முன்னிலைப்படுத்தணும். அப்படின்னா அவர் வந்து அந்த விவோ எந்த இடத்துல இருக்காருங்கிறத அந்த கிராம மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து 24 மணி நேரம் அவைலபிளாக இருக்கணும். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பார்க்குறதுக்கான ஆஃபீஸ் அலுவலக நேரங்களை ஒதுக்கிடணும். முக்கியமான நேரத்தில் அந்த கிராம நிர்வாக அலுவலர் அங்கே இருக்கணும். ஒரு ஜாதி சார்ந்த பிணக்குகள் நடக்குது, இல்லை ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவர் அங்கே முன்னிலை வகித்து அந்த பிணக்குகளை அந்த சண்டையை பெருசாக்காமல், இப்போ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு வழியில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த வழியில் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு சிறு பிரச்சனையாக இருக்கும். நாங்கள் இதில் எடுத்துகிட்டு தான் போகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட பிரச்சனை முடியாது. அந்த பிரச்சனை 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். அதை உடனடியாக சரி செய்கிறதுக்கு அந்த விவோ அங்கே இருக்கணுங்கிறத உறுதிப்படுத்தணும். இது விவோ லெவலில். அப்புறமா விவோக்கள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாத்தையும் முறைப்படுத்தணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அரசு நிலங்களை பட்டா போட்டு கொடுக்கறது, சிட்டா போட்டு கொடுக்கறது, தாசில்தார்களோட சேர்ந்துக்கிட்டு செய்கிறது, அரசியல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டு செய்கிறது, அப்புறமா வந்து பஞ்சமி நிலங்களை உடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறது, கொஞ்சோண்டு பஞ்சமி நிலங்களில் பஞ்சமீன் இல்லாத நிலங்களை கொஞ்சோண்டு அவங்கக்கிட்ட இருக்கும், காசு கொடுத்து வாங்கி சேர்த்துருப்பாங்க அந்த பட்டாவை முழு பட்டாவுமாக மாற்றுறது, இப்படி பல வழிகளில் அந்த நிலங்கள் பஞ்சமீன் நிலங்கள் எல்லாம் போயிடுச்சு. யார்கிட்டையும் இல்லை. இருந்ததுன்னா அதை காப்பாற்றுறதுக்கு அரசு ஒரு ஜிஓ போட்டு இன்றைக்கி நிலையில் இன்றைக்கும் அது வந்து பஞ்சமி நிலமாகவே இருக்குது. அது அந்த பஞ்சமி உரிமையாளர்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் அங்கே எல்லா வெளியில் இருக்கார், அவர் பேர்லேயே தான் இருக்குது. அது வேறு என்கரேஜ்மெண்ட்டில் ஆளுனா அதை உடனடியாக அந்த இடங்களையெல்லாம் கணக்கெடுத்து அதை உடனடியாக மார்க் பண்ணி பக்கா அவுட்லைன் எஃப்எம்பிசியில் மார்க் பண்ணி அதை ஒரு டேட்டாவாக மெயின்டைன் பண்ணணும். அந்த டேட்டா யார் உருவாக்குனாரோ அதை உருவாக்குனவரும் அதுக்கு அடுத்து வரவரும் அந்த டேட்டாவை இது என்கிட்ட கையொப்பமிடப்பட்டதுன்னு சொல்லி அந்த டேட்டாவை தொடர்ந்து பாதுகாத்துக்கிட்டு வரணும். இந்த மாதிரி எந்த ஆர்டர்கள் இப்போ வந்து ஒரு டிஆர்ஓ வந்து ஒரு பஞ்சமி நிலத்தை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை வாங்கி அதோடு அதை இணைச்சி ஏகபோக எஃப்எம்பியாக மாற்றி எல்லாமே வந்து இதுவாக மாற்றுறாங்க அப்படின்னா அது ஒரு ஆர்டர், ஸ்பெஷல் ஆர்டர் டிஆர்ஓ போடுறாருன்னா அது எந்த டிஆர்ஓ போட்டார், அந்த எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த மணித்தில் போட்டார் அப்படிங்கிறது முதற்கொண்டு அதை ஜியோடேக்கில் பதிவு பண்ணி அதை வந்து டேட்டா பேஸில் வைக்கணும். ஒரு 15 வருஷம் கழித்து 25 வருஷம் கழித்து அது இல்லீகல்னால் அந்த நேரத்தில் அவர் பணியிலிருந்து விடுப்பில் ஆனாலும் அவர் உடனடியாக அரெஸ்ட் செய்யப்பட்டு அரசினுடைய சட்டத்திட்டத்தின்படியே 10 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதிச்சிடணும். அவர் அந்த அதிகாரிக்கு உடனடியாக 1 மாதத்திலேயே அரசு அதிகாரிகளை 3 நிலை விசாரணையை முடித்து தீர்ப்பு கலெக்டரே
மேஜிஸ்ட்ரேட்டு தான். கலெக்டரே அந்த மேஜிஸ்ட்ரேட்டே அந்த ஆணையை பிறப்பித்து அந்த அந்த டிஆர்ஓவுக்கு 10 வருஷம் சிறை தண்டனையை அனுபவிச்சிடணும். இது அதுக்கப்புறமா தாசில்தார் அலுவலகங்கள். தாசில்தார் அலுவலகங்களுக்கு ஒவ்வொரு டேபிளுக்கும் நிர்ணயம் இருக்கணும். இப்போ நான் கொண்டு போய் ஒரு ஜாதி சான்றிதழ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு உடனடியாக இத்தனை நாட்களுக்கு அது தீர்வு கண்டுறணும். தீர்வு காணாமல் எந்த ஒரு ஃபைலும் இருக்கக்கூடாது. தாசில்தார் அலுவலகத்துக்கு ஒரு வந்துருச்சுன்னா அந்த கோப்பு தீர்வு கண்டே தீரணும். தீர்வு காணாமல் அது வெளியில் போகக்கூடாது. மறுப்புங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. அப்படி அது தீர்வு காண்றதுக்கான அதிகாரம் அவர்கள்ட்ட இல்லைன்னா அதை முறையாக நோட் பண்ணி அதை ரெக்கார்டு பண்ணி அதை வந்து எந்த தேதியில் வாங்கினேன், எந்த தேதியில் அதை நான் வந்து சரி என்னால் தீர்க்க முடியலை அல்லது எனக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு அதை முடிவு பண்ணி அதை உறுதிப்படுத்தி அதுக்குள்ளே ஒரு டேட்டாவில் அது ஏற்றிடணும். அந்த டேட்டா ஃபிகர் ஆகிட்டே இருக்கணும். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கன்சர்ன் யார் அதுக்கான அத்தாரிட்டியோ அதை அந்த ஃபிகரான முதல் நாள்லேருந்து ஒரு 15 நாள், ஹையஸ்ட் இஸ் 15 நாள், குறைந்தபட்சம் 3 நாட்கள்லேருந்து அது முடிவுகளை காணணும். அப்படிங்கிறத தாசில்தார் அலுவலகங்களில் ஜாதி சான்றிதழ் கோரி வருகிற விண்ணப்பங்கள் அல்லது வந்து இது தாய் தந்தை 2 பேரும் கலப்பு திருமணம் செய்திருக்கிற பொழுது அவர்கள் எந்த ஜாதியை கோருறாங்களோ அந்த ஜாதியை கொடுக்கறது, அவர்கள் பட்டியலின பெண்ணாக இருந்துட்டு வேறு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பட்டியலின ஜாதி கேட்டாலும் அதை கொடுத்துடணும். இப்படி அது அவர்கள் எதில் கோருறாங்களோ அதில் கொடுக்கணும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடாது. அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் அது எதுவும் செய்யப்பட்டுரும். அதே மாதிரி சீர்திருத்த திருமணங்கள் செய்துக்கிட்டு வந்து ஏதேனும் பதிவுகளை ஏற்படுத்தும் பொழுது அங்கே பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடாது. எங்கே அவர்களுக்குரிய விஷயங்களை ஆதரவோடு எல்லா தரவுகளோடையும் வாங்கிக்கிட்டு அவங்க கோரக்கூடிய முடிவுகளை காலக்கெடுக்குள்ளே கொடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு சப்டிவிஷனுக்காக ஒரு நிலத்துக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிற நில அளவையாளர் வந்து 2 டேபிள்கள் மாறி வரணும். அங்கே இருக்கிற ஒரு கிளர்க்கு வரணும். இவங்களுக்கு வந்து காலதாமதத்தின் அடிப்படையில் தான் லஞ்சமே வாங்குகிறாங்க. காலதாமதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படணும். உள்ளுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஆன்லைன் அப்ளிகேஷனாக மாற்றணும். அந்த அப்ளிகேஷனை அவங்க தான் தரவில் ஏற்றணும். ஏற்றின நாள்லேருந்து இத்தனை நாளில் தீர்வு காணப்பட்டது அப்படிங்கிறத மேனுவல் டேட்டாவில் மெயின்டைன் பண்ணணும். யாரேனும் வந்து வந்தால் தன்னிடம் இத்தனை மனுக்கள் வந்தன, இத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது, இத்தனை மனுக்கள் இன்னொருக்கு அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத டேட்டா வரக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கு தெரியணும் எல்லாமே. அப்புறமா அவர்கள் கொடுக்குற வாகனங்கள் சும்மா தேவைக்கு பயன்படுத்தாமல் கரெக்டாக மக்களுடைய சேவைக்கு பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கு தான் மற்ற வேலைகளுக்கு தாசில்தார் பொண்டாட்டி போகிறதுக்கு, தாசில்தார் போய் சரக்கடிக்க போகிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. நிறைய வாகனங்கள் ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு இடத்துல மிகப்பெரிய வெட்டுக்குத்து நடக்க போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல எந்த இடத்துலையும் நீங்கள் தாசில்தாரோட வாகனத்தோடு வரதை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஒரு கனிம கொள்ளை நடக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே தாசில்தார் வாகனத்தோடு வரமாட்டாங்க. இப்படி எங்கே முக்கியமாக அந்த வாகனம் தேவையோ அங்கே போகாமல் ஒரு அரசியல்வாதி பந்தோபஸ்தில் இருக்கும், ஒரு எலெக்ஷன் டியூட்டியில் வந்து பணம் வர மாதிரி வாய்ப்பு இருக்கிற இடத்துல இருக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் பணம் வருமோ அங்கெல்லாம் அந்த தாசில்தார் வாகனம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்காக நீங்கள் வந்து தாசில்தார், அப்புறமா ஆர்டிஓ, டிஆர்ஓ இந்த மாதிரியான அப்ரூவல்லாம் வாங்கக்கூடிய பல தொழில்கள் இருக்குது. அந்த தொழில்களுக்கு வந்து இடத்த பார்த்துட்டு தான் அவங்க அப்ரூவல் கொடுப்பாங்க. அதுக்கு வரதுக்கு கூட அந்த ஃபியூல் காசு கூட அவங்கக்கிட்ட வாங்கிடுவாங்க. அந்த அனுமதி கொடுக்குறவங்கக்கிட்ட வாங்கிடுவாங்க. இதில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வரும், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலைத்துறை வரும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் வரும், ஃபயர் சர்வீஸ் வரும். இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து முறையான லஞ்சம் கொடுக்கணும். லஞ்சம் கொடுத்து தான் நீங்கள் வந்து அந்த அனுமதியை நீங்கள் பெற முடியும். இது பல தொழில்களுக்கு இதுக்கு இந்த அனுமதியை வந்து சிங்கிள் விண்டோவில் வாங்கி கொடுக்கறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் வந்து பேக்கேஜ் வச்சுருக்காங்க. இப்போது ஒரு வாரத்தில் உங்களுக்கு வேணுமா, ஏன்னா அந்த நம்ம வாங்கி கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய தொழில் நகரம்னா நம்ம ஒரு 4 நாளில் நமக்கு தேவைப்படும். அப்போ நம்ம பேக்கேஜ் மாதிரி இப்போ நீங்கள் 4 நாளில் வேணும்னா 1.5 லட்ச ரூபா லஞ்சம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ஆகலாம், பிரச்சனை இல்லை. அவரோட அதிகாரிகள் வீட்டுக்கே நாங்கள் போக வேண்டியதில்லை, ஆஃபீஸ்லேயே போய் வாங்கிக்கலாம்னா கொஞ்சம் பணம் குறையும், நாளாகும். அது மாதிரி பேக்கேஜின் அடிப்படையில் இந்த அனுமதி வாங்கி தரதுக்குன்னு இங்கே ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் இவங்ககிட்ட எல்லாம் போகாமல் நீங்கள் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் ஆகும் உங்களுடைய அனுமதியை நீங்கள் பெறுறதுக்கு. டிஆர்ஓ லெவல் வரைக்கும் வாங்கக்கூடியதுக்கு பல தரப்பட்ட தொழில்கள், பல தரப்பட்ட அனுமதிகள். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த
பொருட்களை விற்கிறதுக்காக நீங்கள் எப்படி இந்த மண்டி லைசன்ஸ் வாங்குறது, இப்படி ஒரு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு 4 லைசன்ஸ் வாங்க வேண்டியது இருக்கும். அதை எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க 4ஐயும் ஒரே பேக்கில் வாங்கி கொடுத்துருவாங்க. யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கணுமோ, இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் கொடுக்குறது, மற்ற யார் கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் லஞ்சத்தை கொடுத்து கரெக்டாக மேக்கப் பண்ணி அவர் வந்து உங்களுக்கான அனுமதியை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் தொழிலை, உங்கள் பொருளை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அல்லது விற்கலாம். ஒரு கடையை ஓப்பன் பண்ணி நீங்கள் விற்கலாம். ஒரு ரீட்டெயிலில் நீங்கள் வாங்கி விற்கலாம். அந்த மாதிரி இருக்கிற இந்த லஞ்ச லாவணியங்களுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது காலதாமதம் தான். அதன் அடிப்படையில் தான் இவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அந்த அனுமதியை பெற வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து மிக ஒழுங்குபடுத்தணும், டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றணும். அப்புறம் சிவில் சப்ளைஸ் அதுக்குள்ளே இருக்குது. சிவில் சப்ளைஸில் வந்து மெயினாக வந்து இந்த உணவுப் பொருட்கள், அப்புறமா நம்மளுடைய ரேஷன் கார்டு, இந்த ரேஷன் கார்டு வாங்குறதுல மிகப்பெரிய அளவுக்கு குளறுபடியும் காலதாமதமும் இருக்குது. இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க, தனியாக நியூக்ளியர் ஃபேமிலியாக போகிறாங்கன்னா அவங்க வந்து ரேஷன் கார்டை போய் எளிதில் வாங்க முடியாது. ஏன்னா இப்போ நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் மட்டும்தான் லீவ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ரெவென்யூ ஆஃபீஸும் லீவ் இருக்கும், லீவ் ஆகிடும். ஸோ சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் லீவில் தான் இருக்கும். இப்போ நான் போய் எப்படி என்னோடய ரேஷன் கார்டை வாங்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா இன்னொரு ஆளை அணுகுவேன். ஏன்னா எனக்கு லீவ் போட்டுட்டு போக முடியாது, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது, ஒரு நாளோ 2 நாளோ இழுக்கடிக்கும். ஸோ இப்போ நான் வந்து போய் ஒரு ஜமாபந்தியிலையோ இல்லை வேறு வழியிலையோ நான் என்னோடய அப்ளிகேஷனை கொடுத்துட்றேன். அது சிவில் சப்ளைஸுக்கு போயிடுது, சிவில் சப்ளைஸ் ஆஃபீஸர்கிட்ட போயிடுது. ஆனால் காரணம் கூறப்படாமல் இந்த இந்த மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு இந்த ஜமாபந்தியில் வாங்குகிற, கலெக்டரோட இதில் வாங்குகிற, ஸ்பெஷல் இதில் வாங்குகிற எல்லா அப்ளிகேஷனையும் அந்த சிவில் சப்ளைஸில் இருக்கிறவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதாவது எந்த காரணமும் இல்லாமல் இந்த மனு நிராகரிக்கப்படுகிறதுன்னு. அதுக்கப்புறமா ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சி நம்மகிட்ட எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க, இந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து விட்றோம், நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ. அதில் நிறைய கிரிட்டீரியாக்கள் இருக்கிறதால, பொருளாதாரத்தையும் அதில் சேர்த்த வேண்டியது இருக்கிறதால அது அவங்க கேட்குற காசை அவங்க கொடுத்து அது உள்ள வாங்கிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு லேண்டு இருக்கும், ஆனால் வருமானம் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அவன் பார்கெயின் பண்ணுவான். நீ இவ்வளோ நிலம் வச்சுருக்க, நீ என்ன போய் வருஷத்துக்கு இவ்வளோ வருமானம் தான் சொல்கிறேன்னு அவர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு கொடுங்க, ஒன்றும் வருமானம் இல்லை, தண்ணி இல்லை, போர் இல்லை, கிணறு தூந்து போச்சு. அப்போ வந்து அதை பயன்படுத்தி அவங்க லஞ்சம் வாங்கிட்டு அந்த ரேஷன் கார்டை கொடுக்குறாங்க. ஸோ இப்படி அதுக்குள்ளே வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. காரணமே இல்லாமல் மனுக்களை நிராகரிக்கலாம், காலதாமதம் பண்ணலாம், பதில் சொல்ல வேண்டியதில்லை, அலைக்கழிக்கலாம். அதாவது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளை கண்டுபிடிக்கணும், அந்த ஆளுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கணும். அப்புறமா தலையாரிகளை பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதாவது விவோ உதவியாளரை, ஆர்ஐ உதவியாளர்களை நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் தீர்வுகளை காண முடியும். இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தணும். தேவையில்லாத இடங்களில் தகவலாளர்கள் நின்றுட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு அரசு ஊழியர் அரசு நேரத்தில் ஒரு கைவே சாலையில் 4 பேரோட உட்காந்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கார். அவருக்கெல்லாம் வேலை இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனால் எல்லாரும் வேலை ஓடிக்கிட்டு இருக்கோம், இந்த உலகத்துக்கு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு கூட ஞாயிற்றுக்கிழமையை வேலை வச்சுட்டு வேலை நாளாக வச்சுட்டு மண்டே அவங்களுக்கு விடுமுறை விடலாம். எமர்ஜென்சி காலத்துக்கு, மற்றபடி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தாலுக்கா அலுவலகங்கள், ஆர்டிஓ அலுவலகங்கள், டிஆர்ஓ அலுவலகங்கள், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்யலாம். மண்டே பெட்டிஷன்ஸ் இருக்கிறதால கலெக்டர் அலுவலகங்கள் மண்டே இயங்கலாம். மற்ற அலுவலகங்கள் எல்லாம் சண்டே இயங்கிட்டு மண்டே விடுமுறை விட்டுடலாம். கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன்ஸுக்கும் நெடிய இது கொண்டு வரணும். அங்கே இருக்கிற கலெக்டர்களுக்கும் எந்த மனு கொடுக்குறவர்களோட நிலை புரியறது இல்லை. மண்டே பெட்டிஷன்ஸ் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரப்படணும். அது முழுக்க கணினிமயமாக்கப்படணும். ஒரு மனு 10 மனு கொடுத்துட்டு இருக்கிற ஒருத்தரை இன்றைக்கி நம்ம பார்க்க முடியும். அது மனு எப்போ வந்துச்சு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக 2வது மனு அவருடைய பெயரில் அங்கே ஏறும்போது இது 2வதுன்னு வந்துடணும். அப்படி ஒரு 3 மனுக்கள் கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து டிபார்ட்மெண்ட்டில் யார் இருக்காரோ அவருக்கு அலாரம் அடிக்கணும். இங்கே இந்த 3 மனுக்கள் வரைக்கும் அவர் ஏன் அந்த கலெக்டர் அதை கவனிக்கலை அப்படின்னா, அல்லது கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஆட்கள் கவனிக்கலைன்னா அவருக்கு அதை மெமோ அடிக்கணும். அந்த 3வதாக இருக்கிறவருக்கு முதல்லையே அவர் ஏன் அதை பார்க்கலன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய சீர்திருத்தங்கள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கொண்டுட்டு வரணும். அப்புறம் நிலக்குவாரிகளுக்கும் மண் அள்ளுறதுக்கு, செம்மண் அள்ளுறதுக்கு, தாது மணல் அள்ளுறதுக்கு அனுமதிகள் கொடுக்குற தாசில்தார் அலுவலகங்களில் அதை எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை கொண்டு கணினிமயமாக்கணும். தாசில்தார்கள், விஓக்கள் யாருமே
அலுவலகங்களை விட்டு வெளியேறக்கூடாது. களப்பணியில் தவிர்த்து பொய்யான களப்பணி ஜியோ டேக்கிங்கை தவிர்த்துட்டு ஏதேனும் மீட்டிங்க்கு இருந்ததுன்னா எல்லோரும் தாசில்தார் ஆஃபீஸில் போய் உட்காரக்கூடாது. எல்லாமே ஆன்லைன் மீட்டிங்கு தான் நடக்கணும். எல்லாருமே அவங்கவுங்க அலுவலகங்களில் தான் இருக்கணும். மக்கள் எளிதில் போய் அணுகிற மாதிரி தான் இருக்கணும். ஒருத்தர் ஸ்காலர்ஷிப்புக்காக ஒரு அப்ளிகேஷனுக்கு போனார்னா தாசில்தாரை தேடி அலையக்கூடாது. தாசில்தார் தேடி அவங்கள அலைய வைக்கக்கூடாது. அங்கே தான் இருக்கணும். அவர் ஆன்லைன் மீட்டிங்கை அவரோட ஃபோன்லேயே அவரோட கூகுள் மீட் போட்டு அதில் பிரகாரம் எல்லா விஷயங்களையும் இது பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும். இமீடியட்டாக போயிடணும். வீக்லி த்ரைஸ் கூகுள் மீட் நடத்தி அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ப்ராப்பராக நடக்கணும். அதில் ஏதேனும் தொய்வுகள் இருக்குது அப்படிங்கிறத உடனடியாக மினிஸ்டர் லெவலில் அதை கவனித்து அவங்க உடனடியாக அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். அத்தனை வருவாய்த்துறை மண்டலங்களும் சீர்திருத்தப்படணும். எல்லாமே பவுண்ட் டு ஒர்க், எல்லாத்துக்கும் கால நிர்ணயம் இருக்கணும். பழங்குடி மக்கள் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மக்களுடைய தரவுகள் எத்தனை மக்கள் வாழ்கிறாங்க எல்லாத்தையும் தரவுகள் அவங்ககிட்ட போய் சேரணும். அதாவது இது மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த தாசில்தார் அந்த பகுதி கிராம அலுவலர் இந்த டேட்டா பேஸை தனிப்பட்ட முறையில் வச்சுருக்கணும், அந்த அலுவலகத்தில் வச்சுருக்கணும். இதை முறைப்படுத்தணும். எல்லாத்துக்கும் டைம் பவுண்ட் கொடுக்கணும். அப்புறமா அரசு நிலங்கள் கையகப்படுத்தாத, அரசு நிலங்கள் இன்னும் ஆக்கிரமிக்கப்படாத எல்லா நிலங்களும் முறையான எஃப்எம்பியோட அந்தந்த கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட இருக்கணும். அந்த அவுட்டர் லைன் மாறாமல் பார்த்துக்கணும். அது ஏற்கனவே இருக்குது, அக்ரோச்சஸில் இருக்குதுன்னா அதை எடுக்கிறதுக்கான முறையான விஓ நேராக போகக்கூடாது. முறையான முறையில் எல்லா வகையான அனுமதிகளையும் பெற்று அதை ப்ராப்பராக போய் அந்த நிலத்தை இது பண்ணணும். ஏன்னா விவோ போய் அதை பிரச்சனையாக்கி கேஸ் ஆக்கிடுவார். அதுக்கு 10 வருஷம் அது எடுத்துக்கிட்டு தான் கிடக்கும். அதனால் விவோ போகக்கூடாது. முறையான எல்லா தரவுகள் அடிப்படையில் டிபார்ட்மெண்ட் முழுக்கவும் அது தகவல் தெரிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அது முறையான முறையில் தான் அந்த நிலத்தை பெறணும். அது சிவில் வழக்காக போச்சுன்னா, கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த நிலம் இன்னும் 10 ஆண்டுகள் அவர்கிட்ட தான் இருக்கும். அதுக்கப்புறமா கோர்ட் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கணும். ஸோ வருவாய்த்துறை மிக முக்கியமான துறை. அதை உடனடியாக சீர்திருத்தத்துக்குள்ள வகையில் செய்யணும். நன்றி, வணக்கம்.